எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசியில் பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு பங்குனி மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஏன்னா தமிழ் மாதங்கள்லேயே கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். அதாவது சூரியன் மீனத்துல சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் பங்குனி மாதம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாக சூரியனோட ராகு, சனி, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கையானது மீனத்துல நிகழப்போகுது. இது உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடமா வரும். இது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு சாதகத்தை கொடுக்கும், எந்த அளவுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சிம்மராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துல மகம் 4 அட்சர பாதங்களையும், பூரம் 4 அட்சர பாதங்களையும், உத்திரம் 1 அட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகு, சூரியனுடைய ஆதிக்கங்கள் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று கவனம் நீங்க தேவை. பெரும்பாலும் நான் சிம்மத்துல பிறந்தவனுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, பங்குனி மாதம் முடிகிற வரைக்குமே முடிஞ்ச வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை தள்ளி போடுறது சிறப்புங்க. சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனே, அதாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் மேஷத்துல உச்சம் பெறுவார், ராசிநாதன் வலுப்பார். ஸோ அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும், முயற்சிகளில் வெற்றியையும், சமுதாயத்தில் அங்கீகாரத்தையும், பெயர் புகழையும், வேலை ரீதியான வளர்ச்சியையும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியத்திலையும் சில தடைகளை கொடுப்பார் இந்த கிரக சேர்க்கையானது. சரிங்களா? தாமதங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்கு மன ரீதியான கொஞ்சம் குழப்பங்களையும் உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் 2வது பகுதியில் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நீச்சமாகிறார். அப்போ தேவையற்ற செலவுகள், பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விரயங்கள், தந்தை சம்பந்தப்பட்ட வழியில கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள், தந்தையின் மூலமாக சில கருத்து வேறுபாடை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு வருமானத்தையும் ஒரு லாபத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும், ஒரு பண வரவை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பிரிவுகள் கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சின் மூலமாக எல்லா விதமான காரியத்தையும் நீங்க சாதித்துக் கொள்வீங்க. அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்க வாயின் மூலமாக சமாளிச்சிருவீங்க, பேச்சின் மூலமாக சமாளிச்சிருவீங்க. நல்லா திறமையா பேசுவீங்க. எங்க எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசினா எந்த காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு தெளிவா தெரிந்து அதன் பிறகு பேசுவீங்க. அதை ஜெயிச்சும் காமிப்பீங்க, உங்களுக்கு சாதகமாகவும் மாத்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா ஓரளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா வரும். சரிங்களா? 2ஆம் இடம் 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்கும். என்ன ஒண்ணு, செவ்வாய் நீசமாகனால முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்துக்கு முதல் பகுதியில் பண்றது சிறப்பு. குறிப்பா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இந்த மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்குங்க படிப்பு ரீதியா. மார்ச் மாதத்திற்கு பிறகு ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்ச போது தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா முதல் பகுதி கொஞ்சம் சிறப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஓரளவுக்கு 10ஆம் இடத்துல வலுவா இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. வேலை கண்டிப்பா இருக்கும். வேலை ரீதியா என்ன ஒண்ணு, அலைச்சல்கள் மட்டும் இருக்கும், முயற்சிகள் அதிகமா போடுற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாகவும் அதே தான். சரிங்களா? வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா அதிகமான உடல் உழைப்பை போடுற மாதிரி இருக்கும். நிறைய தடைகளை சந்திப்பீங்க, நிறைய தாமதங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். வேலையில தாமத டிலேஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சிம்மராசிக்காரங்க. சரிங்களா?
ஏன்னா ராகுவோட சூரியன் சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி 2வது பகுதியில கொஞ்சம் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையான அந்த கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயம் சற்று தூக்கலா இருக்கும். அதே மாதிரி எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்களால் சில சங்கடகரமான விஷயங்கள் கொஞ்சம் சந்திப்பீங்க. அதனால கொஞ்சம் அதுல கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கிறது சிறப்புங்க. செலவுகளை குறைச்சிக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் மூலமாக சில செலவுகள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாருக்காச்சும் காசை கொடுத்து ஏமாந்தும் போகாதீங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட் கொஞ்சம் இருக்கு. நான் திரும்ப சொல்றது இதுதான். இந்த பங்குனி மாதம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் தான். சரிங்களா? அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோன்லாம் பெருசா இல்லை. ஆனா சித்திர மாசத்துல இருந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க. ஏன்னா சூரியன் உச்சம் ஆயிடுவார், ஒரு வலுவாயிடுவார். ஸோ இழந்த எல்லா விதமான பலத்தையும் மீண்டு பெறுவீங்க. எல்லா விதமான கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வெளியே வருவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானத்திலோட எல்லா காரியத்தையும் நீங்க செயலாற்றும் போது கண்டிப்பா வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.